வல்லவன் வன்னிக்கு இறையிடை வாரணம் நில்லென நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லென வேண்டா இறையவர்த்தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. வல்லவன் வன்னிக்கு இறையிடை வாரணம் நில்லென நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லென வேண்டா இறையவர்த்தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. வல்லவன் வன்னிக்கு இறையிடை வாரணம் நில்லென நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லென வேண்டா இறையவர்த்தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. வல்லவன் வன்னிக்கு இறையிடை வாரணம் நில்லென நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லென வேண்டா இறையவர்த்தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. வரிக்கு வரி தத்துவ விளக்கம். வல்லவன் வன்னிக்கு இறையிடை வாரணம். வல்லமை மிகுந்த இறைவன் அடங்காத யானையை கூட கட்டுப்படுத்தும் ஆற்றல் உடையவன். இங்கு யானை என்பது உயிரின் ஆணவம், ஆசை மற்றும் கட்டுப்படாத மனதின் உருவகமாக கொள்ளப்படுகிறது. மனிதனால் அடக்க முடியாத உள்ளார்ந்த குறைகளை இறையருள் எளிதில் அடக்குகிறது. நில்லென நிற்பித்த நீதியுள் ஈசனை இறைவன் உயிர்களை அறநெறியிலும் நீதியிலும் நிலை நிறுத்துகின்றான். அலைபாயும் மனதை அமைதிப்படுத்தி உண்மையின் பாதையில் நிறுத்தும் அருட்சக்தியே ஈசனின் செயலாகும். அவன் அருள் ஒழுக்கத்திற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாக அமைகிறது. இல்லென வேண்டா இறையவர்த்தம் முதல் இறைவன் இல்லை என்று என்னவோ கூறவோ வேண்டாம் என திருமூலர் அறிவுறுத்துகிறார். ஏனெனில் அனைத்து உயிர்களுக்கும் ஆதியாகவும் ஆதாரமாகவும் இருப்பவன் அவனே. உயிரின் இருப்பும் இயக்கமும் இறையருளின் வெளிப்பாடே ஆகும். அல்லும் பகலும் அருளுகின்றானே. இறைவனின் அருள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் செயல்படுவதில்லை. இரவும் பகலும் இடைவிடாது உயிர்களை காத்து வழிநடத்திக் கொண்டே இருக்கிறது. உயிரவனை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அவனது கருணை தொடர்ந்து செயல்படுகிறது. விளக்க உரை. இந்த பாடல் இறைவனின் வல்லமை, நீதி மற்றும் இடைவிடாத அருளாகியவற்றை விளக்குகிறது. மனிதனின் ஆணவம், ஆசை, அலைபாயும் மனமாகியவற்றை அடக்கி நல்வழி
நிலை நிறுத்தும் சக்தி சிவனுக்கே உரியது. இறைவன் இல்லை என்று எண்ணுவது அறியாமையின் விளைவு. ஏனெனில் அனைத்து உயிர்களுக்கும் மூல காரணமாக இருப்பவனவனே. உயிர்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக இரவும் பகலும் ஓயாமல் அருள் புரிந்து அவர்களை உண்மையின் பாதையில் நடத்துகிறான். ஆகவே இறைவனை நம்பி அவனது அருளை உணர்ந்து வாழ்வதே ஆன்மாவின் உயர்ந்த நெறி.